கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டு இடங்களுக்கு தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செய்தியாளர் ஆனந்த்குமார் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த்குமார், வணக்கம். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கான நிதியை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு உடனடியாக ஒதுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கையை உடனடியாக துவங்க வேண்டும் என கோரி கோவையைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் இதுவரை கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கவில்லை எனவே உடனடியாக மாணவர் சேர்க்கை துவங்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி.ஆர். சாமிநாதன் மற்றும் வி. லட்சுமிநாராயணன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது அரசு தரப்பில் ஆஜரான அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன், கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தில் 60% தொகையை மத்திய அரசும் 40% தொகையை மாநில அரசும் வழங்க வேண்டும் எனவும், ஆனால் 2021ஆம் கல்வியாண்டு முதல் 23ஆம் கல்வியாண்டு வரை எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். 100% நிதியை மாநில அரசை ஒதுக்கியதாக தெரிவித்தார். அதே போன்று மத்திய அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த கூடுதல் சொலிசிட்டர் ஏ.ஆர். சுந்தரேசன், தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாடு அரசு கையெழுத்து இல்லாததால் மாணவர்களுக்கான அந்த நிதியை ஒதுக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து இருதரப்பு வாதங்களுக்கு பிறகும் வழக்கின் தீர்ப்பை நீதிபதிகள் தள்ளி வைத்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் ஜி.ஆர். சாமிநாதன் மற்றும் வி. லட்சுமிநாராயணன் ஆகியோருடைய அமர்வு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீடு இடங்களுக்கான தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உத்தரவிட்டனர். அந்த நிதியை தமிழக அரசு தனியார் பள்ளிகளுக்கு உரிய வகையில் வழங்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.